Hi friends, welcome to Enjoy the Journey with RK. ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டே கோவால நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3 பீச். முதல்ல நம்ம வந்திருக்கிறது வெகட்டார் பீச். உள்ளுக்குள்ள வர வழி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு, சின்னதாக தான் இருக்கு. இந்த பீச் வியூ பாருங்க. இது பக்கத்துல இருக்கிற சப்போரா ஃபோர்ட். இந்த பீச்லயும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இங்க ஸ்விம்மிங்கும் ஃபேமஸ். பட் ராக்கியா இருக்கிறதுனால சில இடங்கள்ல ஸ்விம் பண்றது கஷ்டமா இருக்கும். நம்ம இந்த பீச்சுக்கு வந்த வழியை தவிர மேல அந்த படிகள் வழியா இறங்கி வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வியூ ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு மண்டே, அதனால பெரிய அளவுல இந்த பீச்ல கூட்டம் இல்லை. ஒரு பக்கம் ஃபோர்ட், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பாறைகள். இதுக்கு நடுவுல இந்த பீச் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த அழகான வெகட்டார் பீச், அதோட ரெட் கிளிப்ஸ், அப்புறம் கோல்டன் சாண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க சன்செட் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த பீச்சில் ஸ்பீட் போட் வெஞ்சர் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய சிஸ்டர் ஃபேமிலி அதில் ட்ராவல் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ள ட்ராவல் பண்ணோன்னு ஒரு இடத்துல போட் நிறுத்திட்டு அந்த போட் ஆப்ரேட்டர் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா இன்னும் உள்ள எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க வேண்டான்னு சொன்ன உடனே போட் எடுக்காமையே பணம் கொடுக்க கம்பல் பண்ணியிருக்காரு. பட் இவங்க வேண்டான்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் படிச்சிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது இவங்களுக்கே நடந்திருக்கு. இது ஒரு அவேர்னஸ்க்காக இங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஓகே, நீங்க பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இன்னும் சில தகவல்கள் உங்களுக்கு சொல்றேன். கோவா பொறுத்த வரைக்கும் ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ், ஹோம் ஸ்டே, அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலையுமே ஸ்டே பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் கேப் கிடைக்கும், செல்ஃப் டிரைவிங் கார்ஸும் ரெண்ட்டுக்கு கிடைக்கும். ரொம்ப பாப்புலராக 2 வீலர்ஸ் இங்கே ரெண்ட்டுக்கு கிடைக்கும். 2 வீலர்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் பார்க்கிங் பீச் பக்கமே பண்ணிக்கலாம். வெகட்டார் பீச்சில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்தால் அஞ்சுனா பீச்சுக்கு வந்துட்டோம். இதுவும் நார்த் கோவால தான் இருக்கு. நேரா கடலுக்குள்ளேயே போற மாதிரி இந்த பீச் அமைஞ்சிருக்கு. அஞ்சுனா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கோஸ்டல் ஸ்ட்ரெச் இன் நார்த் கோவா. ரொம்ப நீளமான கடற்கரை. இங்கேயும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஸ்விம்மிங் இருக்கு. சன் பாத் எடுக்கிறது இந்த பீச்ல ஃபேமஸ். இங்கேயும் சன்செட் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கொடைகளுக்கு கீழே உட்கார்றதுக்கு, ஷேக்ஸ் யூஸ் பண்றதுக்கு அங்க பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு தனியா பே பண்ணும். அஞ்சுனா பீச்சுக்கு வெளியே இருக்கிற வெட்னஸ்டே ஃபிலி மார்க்கெட் இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சன்செட்டுக்கு அப்புறம் இந்த பீச் ரொம்ப பிஸி ஆயிடும். கோவா டிரான்ஸ் அப்படிங்கிற ஏர்லி 90s பாப்புலரான எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் இந்த பீச் ஏரியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாக்ஸ் எல்லா இடத்துலையும் போட்டுருவாங்க. இந்த மியூசிக் பீட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ஒரு ரியல் என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லுவாங்க. பீக் சீசன்ல இந்த டான்ஸ் விடிய கூட நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அஞ்சுனா பீச்சில் இருக்கிற வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கான ரேட்ஸ். இந்த ரேட்ஸ் சீசன் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது பேராசைலிங். அரேபியன் சி ரொம்ப அழகா இருக்குல்ல. எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தானது இந்த அரேபியன் சி. இப்ப நம்ம பாக்குறது பம்பர் ரைட். இப்ப நம்ம பாக்குறது பனானா ரைட். கோவால எல்லா பீச்லயும்
வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸ்பீட் போட்டில் போகிறது ஒரு மோட்டர் போட் ரைட் தான். இங்கே ஜெட்ஸ்கி, பம்பர் ரைடு, பனானா ரைடு இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தா அதில் போகிறது நல்லது. ஆனால் இந்த ஆர்கனைசர்ஸ் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அட் யுவர் ஓன் ரிஸ்க். இப்போ லோ டைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால கடலும் உள்வாங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அஞ்சுனா பீச்சில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ரோட்ல டிராவல் பண்ணி பாகா பீச் வந்துட்டோம். இந்த பாகா பீச் என்ட்ரியே சும்மா வேற லெவல்ல இருக்கு இல்லையா? இது நார்த் கோவால ஒரு முக்கியமான பீச். இங்க நம்ம பாக்குறது கடல் தண்ணி தான். லோ டைட்னால கடல் உள்வாங்கி இருக்கு. ரைட் டைம் டு விசிட் கோவா அப்படின்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் சொல்லுவாங்க. பட் இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த இயர் விசிட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு பக்கம் பாறைகளும் இன்னொரு பக்கம் இந்த குடில்களும் பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா இருக்கு. இப்ப சன்செட்டுக்கு வேற இந்த பீச் தயாராயிட்டு இருக்கு. பாகால கோவன் ஃபுட்ஸ் ரொம்ப பாப்புலர். இது பாகா ரிவர். இந்த ரிவர் அரேபியன் சீல போய் கலக்கிறத இப்ப நம்ம பார்க்கிறோம். பாகா ரிவர் இப்ப நம்ம பக்கத்துல போய் பார்க்கிறோம். லோ டைட்னால நம்ம இவ்வளவு உள்ள போக முடியுது. நீங்களே பார்க்கலாம், இது வெரி கிரௌடட் பீச். இந்த பீச்லயும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது திருஷ்டி மெரைனோட லைஃப் கார்ட் சர்வீசஸ். இதுல லைஃப் கார்ட்ஸ் தவிர பாஸ் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அந்த பாஸ் ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு டாக் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். திருஷ்டி மெரைனோட பாஸ் ஸ்குவாட்ல பெட்ரோலிங் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்க்காக 10 ட்ரெயின்டு டாக்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுக்காக அந்த டாக்ஸ் எல்லாம் 26 months ரிகரஸ் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற டாக் பேரு ரோனி. இந்த பீச் மார்ஷல் விசில் பண்ணி வார்ன் பண்றாரு. ஏன்னா லோ டைட் முடிஞ்சு ஹை டைட்ல வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது. இந்த சன்செட்டுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் கலர்ல இந்த கடல் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. லோ டைட் முடிஞ்சு ஹை டைட் ஆரம்பிச்சிருச்சு. அதனால வார்னிங் சைன் போர்டு எல்லாம் உள்ள இருந்து வெளியே எடுத்து வைக்கிறாங்க. மறுபடியும் நம்ம சூரியனை பார்க்க போயிட்டோம். நீங்க பீச் ஓரத்துல அமைதியா பீஸ்ஃபுல்லா வாக்கிங்லாம் போனோம் அப்படின்னா பாகா பீச் உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா க்ரௌட் அதிகமாயிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அங்க ஐ லவ் பாகா அப்படிங்கிற சைன் போர்டு பார்க்கலாம். நீங்க நிஜமாவே ஐ லவ் பாகா. ஈவினிங்க்கு மேல அப்படியே லைட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு மண்டே, ஒரு ஒர்க்கிங் டேவா இருந்துமே இவ்வளவு க்ரௌட் இருக்கு. அவ்வளவு க்ரௌடும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால சன்செட் அந்த அளவுக்கு கிளியரா இல்லை. இன்னைக்கு விசிட் பண்ண 3 பீச்சையுமே நான் என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி பாகா பீச் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பீச்சஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.